friends, welcome to Sabaya Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் இஃப்தார் ஸ்பெஷல் சமோசா சீட்டில் செஞ்ச சமோசா தான் பார்க்க போகிறோம். மட்டன் சமோசா தான் பார்க்க போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமோசாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சமோசா சீட்டோடைய லிங்க் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு இதோடைய லிங்க்கையே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சமோசா ஷீட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனியன், ஒரு பெரிய ஆனியனை சாப் பண்ணி அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டு ரெண்டையும் சேர்த்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட், அப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கரம் மசாலா தூள், அப்புறம் மட்டனை வந்து நான் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்திருக்கேன். ஃபுல் குக் பண்ணலை, லைட்டாக குக் பண்ணி அதில் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் புதினா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஆனியனை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆனதும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் குக் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கோம். நீங்கள் ஆனியனுக்கு தேவையான சால்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன், புதினா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டனை குக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இதை மசாலாவை ஒரு கோப்பையில் எடுத்துக்கலாம். அப்புறம் இது மைதாவை நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஒட்டுறதுக்காக. ஷீட் வந்து சமோசா ஷீட்டை இந்த மாதிரி நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ப்ளஸ் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லா கார்னர்லேயும் ஒட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதாவை சேர்த்துக்கோங்க. அந்த 2 ப்ளஸ் வைக்கிற இடத்துல 2ஐயும் நல்லா ஒட்டிக்கோங்க. ஷீட்டில் செய்கிறனால நமக்கு முறுமுறுன்னு நல்ல சூப்பரான சமோசா கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன ஷேப் தெரியுமோ அந்தந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஷேப்பில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒரு ஷீட் வச்சுட்டு அதுக்கடுத்த ஒரு ஷீட்டையும் இப்படி இந்த மாதிரி ஷேப்பில் வைங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இப்போது இதை ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இதில் ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஸ்டெப். அப்புறம் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி எடுத்துகிட்டு 4 பக்கம் கம் மாதிரி தடவிட்டு இந்த மாதிரி கீழே மடித்து விட்டு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. முக்கோண ஷேப்பில் இந்த மாதிரி ரோல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ஸ்டெப். எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுடுங்க. அப்போ தான் அது ஒட்டிக்கும், இல்லைன்னா ஆயிலில் போட்டோன்னே பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி ரெக்டாங்குலரில் எடுத்துகிட்டு கார்னரில் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டு ரோல் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் ரோல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் சமோசா ரோல் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி வச்சு இது ஒரு டிசைன். அப்புறம் இதே மாதிரி சுருட்ட போகிறீங்க. கார்னரில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அது ஒரு ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோலில் இந்த சைடில் லாஸ்ட்டு கார்னரில் மட்டும் கட் பண்ண ஷேப்பில் கிடைக்கும். அங்கே பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இது ஒரு ஷேப். நீங்கள் முக்கோண ஷேப் அந்த மாதிரி என்னென்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஆயில் ஹீட் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்னரில் நல்லா ஒட்டிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும், ஆயில் ஃபுல்லாக உள்ளே போயிடும். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஆயில் ஃப்ரை பண்ணுறது உங்களுக்கு தெரியும், ஸோ நான் அதை காட்டலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.